Hi students, good morning. நம்ம சேனலோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ நான் கொடுத்துருப்பேன். கிராமர் இஸ் அ கேம் அப்படின்ற யூடியூப் சேனலோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ அதில் வந்து கிராமரை நீங்கள் தமிழில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அதனால் இப்போ நம்ம டைரெக்டாகவே கிளாஸ் போயிடலாம். ஸோ கிராமரோட ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். அதனால தான் இதை நான் கிளாஸ் 1ல் எடுக்க போகிறேன். நம்ம எப்படி கவுண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும், லெசன் 1, கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4னு போயிட்டே இருக்கும். அப்புறம் லெசன் 2 அப்படின்னு போயிட்டுருக்கும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த கிராமர், அது இங்கிலீஷ் கிராமரில் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்ன அப்படின்னா வாக்கியத்தின் உறுப்புகள்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம உடம்புக்கு உறுப்புகள் ரொம்ப முக்கியமாக கை, கால், தலை அப்படின்னு தனித்தனியாக இருக்கோ, அதே மாதிரி ஒரு ஸ்பீச்னால் இங்கே சென்டென்ஸ்னு வச்சுக்கோங்க. தமிழில் வந்து வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்பீச்சுக்கு ஒரு பார்ட்ஸ் இருக்குது. நிறைய பார்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஸ்பீச். நிறைய பார்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். ஸோ அப்போ சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னா எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் கால்ட் சென்டென்ஸ். நிறைய வார்த்தைகள், வேர்ட்ஸ்னால் என்னது, வார்த்தைகள். ஸோ நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் இங்கே வாக்கியம், சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வேர்ட்ஸ்னால் வார்த்தைகள்னு அர்த்தம். ஸோ நிறைய வார்த்தைகள் சேர்ந்தது தான் ஒரு சென்டென்ஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இப்போ ஒவ்வொரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த சென்டென்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்ஸை நம்ம தனியாக பார்த்துடலாம். ரவி பிளேஸ் கிரிக்கெட் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். ஸோ இந்த ரவி பிளேஸ் கிரிக்கெட்ன்றதை நான் இப்போ தனியாக எழுதி காட்டுறேன் பாருங்கள். இதில் எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரவி பிளேஸ் கிரிக்கெட். நீங்கள் என்ன வேணால் எழுதலாம். இப்போ மை நேம் இஸ் அப்படின்னு கூட எழுதலாம். நமக்கு ஒரு சென்டென்ஸ் தேவை, அவ்வளோதான். மை நேம் இஸ் மதன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸுமே இது வந்து ஒரு சென்டென்ஸ். அப்படி தான். எப்படி சென்டென்ஸ் சொல்கிறோம்? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அவ்வளோதான். ரவி பிளேஸ் கிரிக்கெட், இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதனால் இது ஒரு சென்டென்ஸ். மை நேம் இஸ் மதன், இது ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், அதனால் இது ஒரு சென்டென்ஸ். ஸோ இப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் இருக்குது, அதுதான் பார்ட்ஸ். அப்போ என்ன நேம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், ரவின்றது ஒரு நவுன், ஒரு பேர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேஸ். இந்த பிளேஸ் அப்படின்றது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல். அடுத்து கிரிக்கெட்ன்றது இங்கே என்ன திங்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த திங்கை நீங்கள் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இது ஒரு நவுன் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ கிரிக்கெட்ன்றது என்ன அப்படின்னா ஒரு நவுன். ஏன்னா அது ஒரு பேர் தானே, ஒரு விளையாட்டோட பேர். அதனால் கிரிக்கெட்ன்றதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒரு நவுன். ஸோ இந்த சென்டென்ஸில் ரவி பிளேஸ் கிரிக்கெட்ன்ற சென்டென்ஸில் ரவின்றது ஒரு பார்ட்ஸ், பிளேஸ்ன்றது ஒரு பார்ட், கிரிக்கெட்ன்றது ஒரு பார்ட். ஸோ ரவின்றது ஒரு நவுன், பிளேஸ்ன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, வெர்பு. ஸோ கிரிக்கெட்ன்றது ஒரு நவுன். அதுவே கீழே பாருங்கள், மை நேம் இஸ் மதன். மை நேம்ன்றது ஒரு பார்ட், இஸ்ன்றது ஒரு பார்ட், மதன்ன்றது ஒரு பார்ட். மை நேம்ன்றது ஒரு நவுன், நேம்ன்றது ஒரு நவுன் இல்லையா, பெயர். ஸோ இஸ்ன்றது ஒரு ஆக்சிலரி வெர்ப், அது வேர்பில் வரும். ஸோ மதன் அப்படின்றது ஒரு நவுன். நவுன் இஸ் அ நேமிங் வேர்டு. நவுன்னா என்ன, ஒரு நேமிங் வேர்டு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸை டிஃபைன் பண்ணுறது, பார்ட்ஸை விவரிக்கிறது தான். வார்த்தைகளை ஒவ்வொன்றும் என்னென்ன வார்த்தைகள்ன்றதை விவரிக்கிறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ செகண்டில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ குட் பேட்டர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீன்றது ஒரு குரூப், இஸ்ன்றது ஒரு வேர்டு, ஏன்றது ஒரு வேர்டு, ஹீன்றது ஒரு வேர்டு, இஸ்ன்றது ஒரு வேர்டு, ஏன்றது ஒரு வேர்டு, குட்ன்றது ஒரு வேர்டு, பேட்டர்ன்றது வேர்டு. இது தனித்தனியாக பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். ஹீ ஒரு ப்ரொனவுன், நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது, அதை நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. இஸ் ஒரு ஆக்சிலரி வேர்ப், லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏ ஒரு ஆர்டிக்கிள், இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள். அடுத்து குட் ஒரு அட்ஜெக்டிவ், இதுவும் நீங்கள் பின்னாடி படிப்பீங்க. பேட்டர் ஒரு நவுன். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஒரு சென்டென்ஸ், இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்ஸ். அதை பற்றி தான் நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸோட கண்டினியூட்டி அடுத்து பார்க்கலாம் நம்ம. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் டோட்டலி 8 பார்ட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி 8 பார்ட்ஸ் ஆர் தட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஹவு மணி, இது ஒரு கொஷினாக கூட வரலாம் உங்களுக்கு. குரூப் எக்ஸாமில், டிஎன்பிசியில், டெட்டில் ஒரு குரூப்பாக கூட வரலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலி 8 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவுன் பெயர்ச்சொல், ப்ரனவுன் பிரதிபெயர்ச்சொல், வேர்ப் வினைச்சொல், அட்வர்ப் வினை அடை, அட்ஜெக்டிவ் பெயரடை, ப்ரிப்போசிஷன், முன்னிலை சொல் இல்லை வேற்றுமை உறுப்பு. வேற்றுமை உறுப்புன்னு நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. ஐ, ஆல், கூயின், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அந்த மாதிரி இது ஒரு வேற்றுமை உறுப்பு, இது ஒரு கனெக்டிங் வேர்டு தான். நம்ம ரெண்டாவது எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்கலாம். கன்ஜெக்ஷன் அப்படின்றது ஒரு இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஜெக்ஷன்ன்றது ஒரு வியப்படை சொல். ஸோ இதோட மீனிங் நம்ம தமிழ் மீனிங் உங்களுக்கு பெருசாக தேவையில்லை, நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறேன். நீங்கள் இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுட்டா போதும். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன், இந்த 8 பார்ட்ஸுமே தான் நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வரப்போகுது. ஒவ்வொன்றும் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நவுன் அப்படின்னா என்ன? நவுன் அப்படின்னா ஒரு பெயர் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நேமுமே அது ஒரு நேமிங் வேர்டு தான். எந்த ஒரு பொருள், அது உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ, எந்த ஒரு இடம், அது சின்ன இடமோ பெரிய இடமோ, அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் அதுக்கு பேர் இருந்துச்சுன்னா அது ஒரு நேமிங் வேர்டு. ஸோ நவுனை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக நவுன் இஸ் அ நேமிங் வேர்டுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றதெல்லாம் இது அதோட தமிழ் அர்த்தம் தான். ஸோ பெயர் இருக்கின்ற, உயிருள்ள, உயிரற்ற அனைத்தும் பெயர் சொல்லாகும். ஸோ என்னென்ன அனைத்தும், உயிருள்ள உயிரற்ற அனைத்தும்னா என்ன? நபர், பொருள், இடம், நிலை, பண்பு, உணர்வு, இது எல்லாமே பெயர் சொல்ல வந்துடும் அப்படின்றதான். ஸோ வாட் இஸ் நவுன்? இது இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நவுன் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட், நேம் ஆஃப் அ ஸ்பெசிஃபிக் ஆப்ஜெக்ட் சச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொருளாக நம்ம சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஆக்ஷன்ஸும் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆக்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். வேர்ப் அப்படின்றது ஒரு வினைச்சொல், ஒரு ஆக்ஷன் வேர்டு. இங்கே ஆக்ஷன் இருக்குது, அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்த்துக்கலாம். ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது அதே மாதிரி தான். இது வந்து நிலை, தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஏழையா, பணக்காரனா, தூங்குறீங்களா, தூங்கலையா, நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா, சோகமாக இருக்கீங்களா, இப்படி சொல்கிறது தான் இந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ்ன்றது. ஸோ இதுதான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். நவுனுனா இதுதான், ஒரு நேமிங் வேர்டு, பெயர் இருக்கிற எல்லாமே நவுன் தான். இந்த டைப்ஸ் ஆஃப் நவுன்னு தனியாக நம்ம பார்க்க போகிறோம், அது செகண்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம இப்போதைக்கு நீங்கள் நவுன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். கீழே அந்த 2 விஷயத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுன்றதுலாம் நான் அப்படியே ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்ஷன் அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கீழே கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஐ வாக் எவ்ரிடே. வாக்ன்றது என்ன? நடை. இங்கே இந்த வாக்ன்றது ஒரு செயல். ஆனால் இதுவே நவுனாக மாறுச்சுன்னா வாக்கிங் அப்படின்னு மாறும். வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே மேலே பாருங்களேன், ஐ ஆம் ரன்னிங். இந்த ரன்னுன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு. ஆனால் இங்கே ரன்னிங் அப்படின்றது ஒரு நவுனாக மாறிடுது. மூவ்டுன்றது ஒரு ஆக்ஷன் வேர்டு, மூவ்மெண்ட்ன்றது ஒரு நவுனாக மாறிடும். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நான் அந்த சைடில் எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்விம்முன்ற ஒரு வெர்பை வச்சு எழுதுகிறேன். ஸ்விம்முன்னா என்ன? நமக்கு தெரியும், நீச்சல் அடிக்கிறது. அது ஒரு செயல். இதை வெர்பாக தான் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஐ ஸ்விம் இன் த ரிவர். நான் ஆற்றில் நீந்துகிறேன். ஸோ ஸ்விம் அப்படின்றது ஒரு நவுன், சாரி இங்கே வந்து ஒரு வெர்பு, ஏன்னா அது ஒரு ஆக்ஷன் வேர்டு. நீந்துதல் அப்படின்ற ஒரு செயலை குறிக்குது. இப்போ இதை நவுனை மாற்றணும் அப்படின்னா பாருங்கள், ஸ்விம்மிங் இஸ் எ குட் எக்ஸசைஸ். இப்போ இதை நவுனாக மாற்றிட்டேன். நீச்சல் என்பது ஒரு நல்ல உடற்பயிற்சி. நீந்துதல், நீச்சல் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நீந்துறது, ஸோ நீந்துதல், நான் நீந்துவேன் அப்படின்றது ஒரு செயலை குறிக்கும், நீந்துன்றது ஒரு செயலை குறிக்கும். அதனால் இந்த வெர்பு நீச்சல்னு மாறிடுது. இது ஒரு பெயர். அந்த நீந்துதல்ன்ற செயலுக்கான பெயர் என்னென்னா நீச்சல். அப்போ இது நவுன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம நவுனில் பார்க்கும்போது நம்ம அதை பற்றி பெருசாக பார்க்கலாம். இங்கே சிம்பிளாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பர்சன், நேம் ஆஃப் பீப்புள், மனிதர்களின் பெயர்களை நவுனில் குறிக்கலாம். டீச்சர், கிங், மதன். அப்புறம் பிளேஸ் லொக்கேஷன்ஸ் வந்து இடங்களின் பெயர்களை நவுனில் குறிக்கலாம். ஸ்கூல், பார்க், ட்ரிச்சி. அப்புறம் திங், ஆப்ஜெக்ட்னாலும் திங்குனாலும் ஒன்று தான். பொருள்களோட பெயர்கள் பென், டேபிள், கம்ப்யூட்டர். ஸோ இதை வச்சுக்கலாம். அடுத்து அனிமல், நேம்ஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ், விலங்குகளின் பெயர்கள். லயன், பேரட், கேட். ஸோ இது வந்து விலங்குகள், பறவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த நவுனில் வந்துருச்சு. அடுத்து உணர்வுகள்,
ஃபீலிங்ஸோடது ட்ரூத், கைண்ட்னஸ், ஜாய். ஸோ இதெல்லாமே நவுனில் வந்துடும். ஸோ நான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நவுன்ஸ். இங்கே கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிவிங் திங்ஸ். லிவிங் திங்ஸ்னால் என்ன? லிவிங் திங்ஸ்னால் உயிருள்ள பொருட்கள். அது பறவையாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். டீச்சர், டாக்டர், பாய், கேர்ள், டாக், கேட், எலஃபண்ட், பேர்டு, ஃபார்மர், ஸ்டூடெண்ட். ஸோ இந்த மாதிரி. ஸோ நான் லிவிங் திங் உயிரற்றது. அது என்ன? பொருளாக இருக்கலாம், டேபிள், சேர், புக், பென், கார், ஃபோன். இதுக்கெல்லாம் உயிர் இல்லை, அதனால் நான் லிவிங் திங்கில் வந்துடும். ஆனால் இது எல்லாமே சேர்ந்தது என்னது? நவுன். பிளேசஸ்னால் இடம். நான் சொன்னேன் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்குது, எல்லாமே இடம் தான். ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பார்க், சிட்டி, வில்லேஜ். ஸோ இதோட பெயர்கள் எல்லாமே நவுனில் வந்துடும். அடுத்த ஆக்ஷன், இதுதான் ரொம்ப முக்கியம். நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, வாக்குன்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், வாக்கிங்னு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஸ்விம்முன்னு வச்சு சொன்னேன், அப்புறம் ஸ்விம்மிங்னு சொன்னேன். பார்த்தீங்களா? இங்கே வந்து ரன் அப்படின்றது வேர்பு, பட் ரன்னிங் அப்படின்றது நவுன். ஸ்விம்முன்றது வேர்பு, பட் ஸ்விம்மிங்ன்றது நவுன். ரீட் அப்படின்றது ஒரு வேர்பு, ரீடிங் அப்படின்றது நவுன். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்றது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம். ஸோ ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இது வந்து உங்களோட நிலையை குறிக்குது, உங்களோட தன்மையை குறிக்குது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, இறந்துட்டீங்களா, வளர்றீங்களா, உங்களோட குழந்தை பருவம், அடல்ட்ஹுட், இளமை பருவம், பீயிங், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சர்வைவல், புவர், ஏழை, இதில் இன்னும் சேர்த்துக்கலாம். ஏழை, ரிச், பணக்காரன், பாவர்ட்டி, வறுமை. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோட நிலை எப்படி இருக்குன்னு குறிக்கிறது இந்த ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டன்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ். ஸோ ஃபீலிங்ஸ்னால் என்ன? உணர்வுகள். இதை வந்து நம்ம ஃபீல் பண்ண தான் முடியும், டச் பண்ண முடியாது, தொட்டு உணர முடியாது, பட் உணர மட்டும்தான் முடியும். ஹாப்பினஸ், மகிழ்ச்சி, சேட்னஸ், சோகம், ஆங்கர், கோபம், ஃபியர், பயம், லவ், அன்பு, ஜாய், மகிழ்ச்சி, எக்ஸைட்மெண்ட், புத்துணர்ச்சி, ஜெலசி, பொறாமை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உணர தான் முடியும். அதனால அது ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸில் வந்துடுது. அடுத்து குவாலிட்டிஸ் எப்படி இருக்குது, அதோட எப்படி தரம் எப்படி இருக்குது. ஹானஸ்டி, நேர்மை, கைண்ட்னஸ், அன்பு, பிரேவரி, தைரியம், விஸ்டம், அறிவு, பேஷன்ஸ், பொறுமை, கரேஜ், தைரியம்தான், ஸ்ட்ரென்த், பலம், பியூட்டி, அழகு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குவாலிட்டிஸில் வந்துடும். அப்புறம் டைம்ன்றது வெறும் வாட்சில் காட்டுற டைம் மட்டும் கிடையாது. அது மார்னிங், ஈவினிங், ஆஃப்டர்நூன், நைட்டு, டே, மந்த், வீக், இயர், அது எல்லாமே டைமில் வந்துடும். அப்புறம் குரூப்ஸ். ஸோ இது வந்து கலெக்டிவ் நவுனில் வரும். நாம் இப்போதைக்கு சும்மா நவுனில் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். டீம், ஃபேமிலி, கிளாஸ் அப்படி இந்த மாதிரிலாம் இருக்கும். அடுத்து ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ். ஸோ இதுவுமே நவுனில் வருது. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேபிள். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் நவுனில் பற்றி கன்ஃபியூஷன்ஸ் வருதோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து ஒரு ஒர்க் ஷீட் கொடுக்க போகிறேன். அந்த ஒர்க் ஷீட்டுக்கும் இந்த நவுனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. நான் ஒவ்வொரு வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னால் என்னென்னு பார்த்தோம். அது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸை ஒவ்வொருமே என்னென்ன வேர்டு, அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் என்னென்னு பார்க்குறது தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ அது எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 8 பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். 8 பார்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் நவுன். அதை பற்றி தான் நம்ம எல்லாமே பார்த்துட்டு வரோம். நவுனுனா ஒரு நேமிங் வேர்டு, பெயர் இருக்க எல்லாமே நவுனுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த நவுன் அப்படின்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ நேமிங் வேர்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக. டிஎன்பிசி டெட்டில்லாம் இந்த ஒரு கொஷின் வந்திருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் எழுதும்போது எழுதியிருக்கேன். ஹவு மெனி பார்ட்ஸ் இன் அ ஸ்பீச் அப்படின்னு கேட்டிருக்காங்க, இல்லை ஹவு மெனி பார்ட்ஸ் இன் அ சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க. டோட்டலி 8 பார்ட்ஸ் ஆர் தேர். 8 பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றது ஒரு கொஷின். சரி, ஓகே. இப்போ நம்ம டைரெக்டாக ஒர்க் ஷீட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு நவுனோட ஒர்க் ஷீட் கொடுத்துருக்கேன். 10 சென்டென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, அதாவது கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன கிராமர் நோட்டில் இந்த சென்டென்ஸை எழுதுங்க. கிளாஸ் 1ன்னு போட்டு லெசன் 1 கிளாஸ் 1 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா நோட்ஸுமே நீங்கள் எழுதி தான் வரணும். நான் இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் பொறுங்க.
என்னென்னா நீங்கள் கிராமர் நோட்டில் நோட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நோட் பண்ணணும், அதோட டெஃபனிஷன் நோட் பண்ணணும், சென்டென்ஸ்னால் என்னன்னு நோட் பண்ணணும், சென்டென்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் நோட் பண்ணணும், இந்த எக்ஸாம்பிள்ஸ் இந்த பேஜ் இருக்கு அத்தனையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தமிழ் அர்த்தம் தேவையில்லைன்னா இங்கிலீஷில் மட்டுமாவது எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேபிள் அதாவது இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட 8 பார்ட்ஸ் நீங்கள் எழுதிக்கிறணும். நவுன் பற்றின எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த கலரில் கொடுத்துருக்கதை மட்டும் எழுதுங்க. நவுன் இஸ் அ நேமிங் வேர்டுன்னு கொடுத்து இந்த கலரில் என்ன கொடுத்துருணும், தமிழ் அர்த்தம் தேவைன்னா எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை, மற்ற எதுவுமே வேணாம். மற்றதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இந்த விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்விம்மிங்கை வச்சு நான் சொன்ன விஷயம், அந்த ஆக்ஷனை எப்படி நவுனாக மாற்றுறதுன்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை வேணால் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை மட்டும் எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மட்டுமாவது எழுதி நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அடுத்து டைரெக்டாக இங்கே வந்துடுங்க. இந்த இடத்துக்கு வந்துடுங்க. ஸோ இதை டேபிள் காலம் போட்டு நீங்கள் எழுதிருங்க. ஏன்னா ஒவ்வொரு நவுனும் என்ன நவுன்னா என்னன்றது உங்களுக்கு ரொம்ப புரியும். அடுத்து வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை நோட்டில் எழுதுங்க, எக்ஸசைஸ்னு போட்டு எழுதுங்க. இப்போ இந்த 10 சென்டென்ஸில் எதெல்லாம் நவுனுன்றதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணணும். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டைமில் நீங்கள் எழுதி முடிச்சுட்டு நீங்களாம் அண்டர்லைன் பண்ணுங்கள். புரியலைன்னா பின்னாடி போங்க, அந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன்ல, எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன்ல, அதை எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு அண்டர்லைன் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் பரவாயில்ல, நான் ஆன்சர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரியா? ஆனால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதிட்டு பார்க்காம எழுதிட்டு தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். தப்பு பண்ணிட்டீங்களா, வீடியோவை திரும்ப பாருங்கள், திரும்ப இதை எக்ஸசைஸ் நீங்களாக ஒரு சாட் ஜிபிடியில் போய்ட்டு எனக்கு 10 சென்டென்ஸ் கொடுங்க அப்படின்னா அது கொடுக்கும். அந்த சென்டென்ஸை நோட்டில் எழுதுங்க. நீங்கள் வீடியோவை நீங்கள் அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு திரும்ப சாட் ஜிபிடியில் ஆன்சர் கேட்டிங்கன்னா அதுவே கொடுக்கும். நீங்கள் கொடுத்தது ரைட்டாக அப்படின்றது செக் பண்ணி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸசைஸை எனக்கு பிடிஎஃப் ஃபைலாவோ எனக்கு அனுப்பிச்சி வைங்க. நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் இந்த எக்ஸசைஸுக்கான ஆன்சரை நான் இப்போ கொடுத்துட்றேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, நான் இப்போ அண்டர்லைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஒவ்வொன்றையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டாக் இது ஒரு நவுன், ஒரு அனிமலோட ஒரு நவுன், ஒரு விலங்கோட பெயர். ஸ்ட்ரேஞ்சர் ஒரு அந்நியர், இதுவும் ஒரு நவுன் தான். ரியா தெரியும் உங்களுக்கு பேர். ட்ரெஸ் ஆடை. ஷாப் கடை. டீச்சர் ஆசிரியர். போர்டு எழுதக்கூடிய அந்த பலகை. மை பிரதர் அண்ணன் தம்பியாக இருக்கலாம். கிரிக்கெட் விளையாட்டோட பேர். கிரவுண்டு இடத்தோட பேர். சன் இதுவும் சூரியன் பெயர் தான். ஈஸ்ட் கிழக்கு பெயர் தான். ஜூ விலங்குகள் எப்படி சொல்கிறது, விலங்குகள் சரணாலயம். சாங்சுரி அது விலங்குகள். எனக்கு ஜூ கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வரல. விலங்கு மிருக காட்சி சாலை, ரைட். ஜூன்றது மிருக காட்சி சாலை. ஸோ அதுவும் ஒரு நவுன் தான். அனிமல்ஸ் விலங்கு. பேபி குழந்தை. பெட் படுக்கை. ஸோ ரவி நேம் தான். புக் புத்தகம். லைப்ரரி நூலகம். கார் மகிழுந்து. ஹவுஸ் வீடு. கிஃப்ட் அன்பளிப்பு. ஃப்ரெண்ட் நண்பன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நவுனில் வருது. ஸோ இதில் மொத்தமாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 23 வரும்னு நினைக்கிறேன். 2, 5, 7, 10, 12, 14, 16, 19, 20, 23. ஸோ 23 அவுட் ஆஃப் 23 யாருன்னு பாருங்கள். வாழ்த்துக்கள். இல்லையா திரும்ப வீடியோவை பார்த்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இதோட கண்டினியூட்டி கிளாஸ் 2ல் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.